எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 29, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் 75 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நெகட்டிவ்ல இருந்தது 200 பாயிண்ட் கிட்ட. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே கெயின் ஆகி பாசிட்டிவ்ல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரே நாள்ல 3.8%, அதாவது $200 ஒரு அவுன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சில்வரும் 3.7% ரைஸ் ஆயிருக்கு. இந்தியால 22 கேரட் கோல்டு ஒரு கிராம் 16,800 ரூபாயில சேல் ஆயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல கிராமுக்கு 1,190 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பவுனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9,600 ரூபாய் ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலக அளவுல டாலர் கீழே விழுந்துட்டே இருக்கு. டாலரோட வேல்யூ குறைய குறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு பக்கம் டேர்ன் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனாலதான். இதே சமயத்துல இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு அகேன்ஸ்டாவும் ஆல் டைம் லோல தான் இருக்கு. 92 ரூபாய் கிட்ட இருந்தது, கொஞ்சம் ரிகவரி ஆகி 91.97 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. சோ டாலரும் கீழே விழுது, அதுக்கேற்ற மாதிரி இங்க ரூபாவும் கீழே விழுறதுனால கோல்டோட பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு. நேத்து அமெரிக்கால ஃபெட்டோட மீட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்தபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டெடியா வச்சிருக்காங்க. சேர்மனான ஜெரோம் போல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3 டைம் கட் பண்ணியிருந்தோம், இப்போ ஸ்டெடியா வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த கட் பண்றது அப்படிங்கிறது எப்போ டேரிஃபோட பிரஷர்ஸ் கொஞ்சம் குறையுதோ அதுக்கப்புறம் தான் இந்த ஈசிங் சைக்கிள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது ஜூன் ஜூலைல முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வர ஃபெட் கவர்னர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் சர்வே இன்னைக்கு டேபிள் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்தியாவோட growth கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம சண்டே பட்ஜெட் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயும் பட்ஜெட் ரிலேட்டட் செக்டார்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் மார்க்கெட்ல இருக்கு. அந்த எக்கனாமிக் சர்வேல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் எலிவேட்டடா இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. குளோபல் லெவல்ல ரிஸ்க் எல்லாமே கொஞ்சம் குறையிற வரைக்கும் அந்த ரெண்டு பிரைஸ்மே ஹையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்தியால லோன் குரோத்தோட அந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிருக்கு. கோல்டு ஜுவல்லரியை வச்சு லோன் வாங்குறது அப்படிங்கிறது ஒரே வருஷத்துல 125% ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்த கோல்டு பிரைஸோட ரைஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா கோல்டு இடிஎஃப்லயுமே இருந்தது. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ்லயுமே இன்னைக்கு 8% கிட்ட சர்ஜ் இருந்தது. 146 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் கோல்டு பீஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து எக்கனாமிக் சர்வேல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியாவோட இவி மார்க்கெட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 63% சிஏஜிஆர்ல 6 வருஷமா க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பினான்சியல் இயர் 25ல மட்டுமே 2 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமா அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து ஷேர்ஸ் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ஷேர்ஸோட ரிசல்ட்ஸ் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, ஷேர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 3,794 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் 4,200 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அனலிஸ்ட் எல்லாருமே. ஆனா 3,900 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இதனால இன்னைக்கு ஷேர் 3% கரெக்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸே 2% வரைக்கும் டவுனா இருந்தது. இந்த ஷேர் 31 PE கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து கம்பெனி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்மால் கார்ஸ் சேல் அப்படிங்கிறது பயங்கரமா ரைஸ் ஆயிருந்தது. சோ அதனால அந்த ஸ்மால் கார்ஸ் ப்ரொடக்ஷன்ல கெபாசிட்டி எக்ஸ்டென்ஷன் நாங்க பண்ண போறோம். 5 லட்சம் வண்டி எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸை நாங்க மேக் பண்ண போறோம் அப்படின்னு மாருதி சுசுகி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு. மார்க்கெட் ஷேர் 40%
பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குவார்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து 46% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகியும் மார்க்கெட்ல இன்னைக்கு ஷேர் வந்து 2% அடி வாங்கி இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் தான். இந்த ஷேர் வந்து 66 பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இந்த அளவுக்கு பிஇல ட்ரேட் ஆகுறது அப்படிங்கிறது டிவிஎஸ் மோட்டார் தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த அளவுக்கு growth கொடுத்திருந்தாலும் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஷேர் வந்து 2% கரெக்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டிமாண்ட் வந்து 2025 எண்ட் குவார்டர்ஸ்லயே வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருந்தது. பினான்சியல் இயர் 26, 27 ரெண்டுலயுமே வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிமாண்ட் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ யூபிஎஸ் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், அப்புறம் அசோக் லைலாண்ட் இந்த மாதிரியான கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஷேர் வந்து 470 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தனியா பிரிஞ்சு டிமர்ஜருக்கு அப்புறம் 40% வந்து ஆல்ரெடி கெயின் ஆயிடுச்சு. இந்த ஷேரோட ரிசல்ட்ஸ்மே இன்னைக்கு ஈவினிங் வந்திருந்தது. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர்ல 705 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இயர் ஆன் இயர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 48% ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன இயர் 1000 கோடிக்கு மேல அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா Q2ல அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப வந்து அவங்க லாஸ் தான் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ரெவன்யூ வந்து 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகியும் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 1643 கோடி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள டிமெர்ஜர் நடந்த செலவுகள், அது மட்டும் இல்லாம எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்கிற மாதிரி இந்த லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்களுக்கு இருந்த அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்து இதெல்லாம் தான் அந்த ப்ராஃபிட் growth வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரிசல்ட்டா பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல இன்னும் ஒரு அப்டேட் வந்து 4-5 அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யூரோப்பியன் யூனியன் கூட அந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபாரின் கார்ஸ் வந்து இந்தியால சீப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனை நேட்டிவா இருக்கிற கார் மேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இம்போர்ட் டாரிஃப் ரிலீஃப் வந்து கொடுக்கப்படும். 110% இருந்து 40% குறைச்சது வந்து அவங்களுக்கு தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வோல்க்ஸ்வேகன், பென்ஸ், BMW இந்த மாதிரி கம்பெனி கார்ஸ்க்கு தான் வந்து அது அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சைனாவோட அந்த EV கார் மேக்கரான BYD வந்து இந்தியால லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்தியால அவங்க பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல்ரெடி வந்து பயங்கர காம்படிஷன்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பிரைஸ் வந்து இதெல்லாம் வந்து ஹையர் எண்ட்ல இருக்கிறதுனால இந்த லோயர் எண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து பெருசா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த செக்மெண்ட்ல இன்னொரு விஷயம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மெக்சிகோ வந்து அவங்களோட ஆட்டோ மொபைல் இம்போர்ட் டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சவுத் கொரியாவும் அந்த மாதிரி நாங்க வந்து பண்ண போறோம். சைனால இருந்தும் இந்தியால இருந்தும் இந்த நாட்டுக்கு இம்போர்ட் ஆகிற இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் மேல வந்து 50% டாரிஃப் போறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடந்தா மாருதி அப்புறம் ஹூண்டாய் இந்த 2 கம்பெனிக்குமே பாதிப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது மாருதிக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்லேயே ஒன் ஆஃப் தி டாப் டெஸ்டினேஷன். அதே மாதிரி ஹூண்டாய்க்கும் டாப் 5ல இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த 2 கம்பெனிஸ்க்குமே பிரஷர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து ஐடிசி ஷேர் இந்த வாரமும் திரும்ப ஒரு 2.5% கிட்ட கரெக்டா இருக்கு. 318 ரூபாயில இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான இந்த ஃபாலுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த சிகரெட் மேல அந்த டியூட்டி ஹைக் வந்து போடப்பட்டது தான். ஸோ இப்போ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டியூட்டி ஹைக்னால சிகரெட்டோட வால்யூம் growth அப்படிங்கிறது 6 ல இருந்து 8% குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு பினான்சியல் இயர் 27ல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐடிசி வந்து இந்த பர்சனல் கேர் செக்மெண்ட்ல வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட காம்படிட்டர்ஸான ஹிந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோ அவங்க எல்லாருமே இந்த பர்சனல் கேர் செக்மெண்ட்ல அக்ரெசிவா சின்ன பிராண்ட்ஸை வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வெஞ்சர் கேபிட்டல்ஸ் பேக்டு பிராண்ட்ஸை வந்து அவங்க பை பண்றாங்க. ஆனா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க செலக்டிவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேபி கேர் பிராண்டான மதர்ஸ் பேட்ச் அப்படிங்கிற பிராண்டும் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு 24 மந்த்ரா ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த பிராண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. மற்றபடி மற்ற கம்பெனிஸ் அக்ரெசிவா பண்ற அளவுக்கு ஐடிசி வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப செலக்டிவா வந்து அவங்க எடுத்து அதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ஷேர் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. இந்த ஷேர் அந்த சடன் ஃபால் இருந்தப்பயே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஷேர்ல வந்து அக்குமுலேட் பண்ண போறேன். ஏன்னா இதுக்கான பாசிட்டிவ் ட்ரிகர் வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் எவ்வளவு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து எல்என்டி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆர்டர் புக் அப்படிங்கிறது நல்லாவே சூப்பராகவே இருக்கு. இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கு. 1.35 லேக் crore அளவுக்கு அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்களோட ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் வந்து 4.3% டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இருந்த அந்த லேபர் கோட் ப்ரொவிஷன் பிரச்சனை தான். ஸோ அந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் இருந்ததுனால ப்ராஃபிட் வந்து 4.3% டவுன் ஆயிருக்கு. ஷேருமே இன்னைக்கு 2.63% வந்து டவுன் ஆகி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னா 33 பிஇ இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ஓவர் வேல்யூட் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான். அடுத்து பெட்ரோல் எல்என்ஜில 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு அவங்க ஓஎன்ஜிசி கூட 5 இயர் ரீகேசிபிகேஷன் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகாநகர் கேஸோட 1 இயர் அக்ரிமெண்ட்டும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆயில் கூட சேர்ந்து 25 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்து நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஷேருக்கு லாங் டேர்ம்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 1% வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.44% இருக்கு. அடுத்து 2 கம்பெனி அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷேர்ல வந்து பயங்கரமான பிரஷர் வந்து இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் தான். ஒன்னு டாடா கன்சியூமர் அவங்க சூப்பரா growth வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா வேல்யூவேஷன் 80 கிட்ட இருக்கிறதுனால அவங்களோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போ அந்த கம்பெனி என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்க நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் அவங்க ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமா வந்து கரெக்ட் ஆயிட்டே இருக்காங்க. அவங்களோட மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு. ஸோ ஓவராலா காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால அனலிஸ்ட் எல்லாருமே இந்த ஷேர் மேல பேரிஷா தான் இருக்காங்க. இன்னைக்குமே இந்த ஷேர் 3.81% வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஒரே வாரத்துல 10% கிட்ட ஏசியன் பெயிண்ட் ஷேர் வந்து மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஸ்விக்கி அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ வந்து 54% வந்து கிளைம் ஆயிருக்கு. ஆனா நெட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1065 கோடியா. ஸோ இந்த மாதிரியான குயிக் காமர்ஸ் பிசினஸ்ல ரெவன்யூங்கிறது குவார்டர் அண்ட் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அவங்களால ப்ராஃபிட்டை மேக் பண்ணவே முடியல. ஸோ இதனால அவங்களோட லாஸ் அப்படிங்கிறது பெருசாயிட்டே இருக்கு. இந்த ஸ்விக்கி வந்து ஐபிஓ வரும்போது 390 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட் ஆனது 420 ரூபாய் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா இது வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஷேரை வந்து 617 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி நீங்க எந்த அளவுக்கு ஏத்துனீங்கனாலும் ப்ராஃபிட் நடக்கல அப்படின்னா அடுத்தடுத்த குவார்டர்ல ரிசல்ட்ஸ் வர இந்த ஷேர் வந்து பிரஷர்ல வந்துட்டே இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மோசமான ரிசல்ட்டா தான் நான் வந்து பாக்குறேன். இந்த ஷேர்ல நான் வந்து கண்டிப்பா எந்த எக்ஸ்போஷர் வந்து எடுக்க மாட்டேன். அடுத்தது டாலரோட இந்த டாலருக்கு எதிரான ரூபாயின் ஃபால் வந்து எப்பவுமே ஃபார்மாக்கும் ஐடிக்கும் வந்து கெயினா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஆனா அந்த விஷயம் வந்து இந்த டைம் வந்து நடக்கல. ரூபாய் வந்து 92 ரூபாய் கிட்ட இருந்தாலும் அதோட கெயினை வந்து ஐடி கம்பெனிஸ்னாலையும் ஃபார்மா கம்பெனிஸ்னாலையும் வந்து முழுசா என்ஜாய் பண்ண முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கால இருந்து போடப்பட்ட அந்த டாரிஃப் அந்த பிரச்சனையினால இந்த கெயின் வந்து இந்த செக்டார்ஸ்க்கு வந்து முழுசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வோடஃபோன் ஐடியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 45,000 கோடி நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனியுமே வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேகமா இழந்துட்டே இருக்காங்க. ஜியோவும் ஏர்டெலும் கிட்டத்தட்ட டியோபோலியா வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனில பெருசா வந்து டர்ன் ஓவர் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா S&P 500 வந்து முறையா 7,000 பாயிண்ட் வந்து பிரீச் பண்ணிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து ஆப்டிமிசம் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் வந்து 7,000 பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமேசான் வந்து இன்னொரு லே ஆஃப் வந்து நாங்க பண்ண போறோம், 16,000 ஜாப்ஸை வந்து நாங்க குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஐ சம்பந்தமான இந்த ஆப்டிமிசம் வளர ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கம்பெனிஸ் வந்து ஜாப் கட் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது அமெரிக்கால நல்லாவே வந்து நமக்கு தெரியுது.
அமேசான் இதுக்கு முன்னாடி வந்து ஜாப் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்ப 16,000 ஜாப்ஸ் வந்து நாங்க ஸ்லாஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.